ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல ஜென் 9 படத்துக்கு நான் அப்படி தான் பார்க்க போறோம். ஜென் 9 படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் தளபதி கச்சேரி சாங் நீங்கலாம் கேட்கவும் இருப்பீங்க. இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நாரடி சாங்கை விட எனக்கு இந்த ஒரு பாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு சாங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்னு செஞ்சுச்சு. விஷுவலா பார்க்க ரொம்ப கிராண்டா வந்துருந்துச்சு. தளபதிக்கான டான்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு செஞ்சுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். இந்த ஒரு சாங்ல எனக்கு இருந்த ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பகவன் கேசரி அப்படிங்கிறத சொல்லவும் செய்யணும். இந்த ஒரு சாங் இந்த ஒரு சாங்க்கு ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ட்ட வந்து கேட்பாங்க. ஜென்9 படம் வந்து பகவன் கேசரி படத்துக்கான ரீமேக் தான் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன சொல்லுவேன்னா, இல்ல இல்ல ஒரு குட்டி போர்ஷன் மட்டும் தான் அந்த ஒரு படத்துக்கும், ஜென்9 படத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். மத்தபடி ஜென்9 படம் வந்து ஒரு புது படம் தான். பகவன் கேசரி படத்துக்கான ரீமேக் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லவும் செய்வேன். பட் நான் இந்த ஒரு படத்துக்கான ஜென்9 படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் தளபதி கச்சேரி சாங் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து கன்ஃபார்மா ஃபீல் வந்து ஆகுது. 200% ஜென்9 திரைப்படம் வந்து பகவான் கேசரி படத்துக்கான ரீமேக் தான் அப்படிங்கிறது 200% கன்ஃபார்ம். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, மமிதா பைஜு அவங்களோட கழுத்துல வந்து ஒரு செயின் வந்து போட்டிருப்பாங்க. அந்த டாலர் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஸ்ரீலைலா வந்து பார்த்தீங்கன்னா, பகவான் கேசரி படத்துல போடவும் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கான கேரக்டரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து காஜல் இருப்பாங்க, ஸ்ரீலைலா இருப்பாங்க. அப்புறம் பாலகிருஷ்ணா கார் வந்து இருப்பாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தல விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு அப்படி சொல்லிட்டு, அப்படியே அதே அதே வந்து அதே கேரக்டர்ஸ் மாரி தான் இருக்கவும் செய்யுது. இது வந்து இதுக்கு முன்னாடியே சோசியல் மீடியால எல்லாரும் ஷேர் வந்து பண்ணிட்டு இருந்திருந்தாங்க. நான் அப்ப பெருசா வந்து அந்த ஒரு இதுக்குள்ள வந்து போகல. பட் ஆனா இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள், ஜென்9 படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள்க்கான விஷுவல்லாம் பார்த்ததுக்கப்புறம், கண்டிப்பா ஜென்9 படம் வந்து பகவான் கேசரி படத்துக்கான ரீமேக் தான். அது வந்து ப்ராப்பரான ரீமேக். இவங்க வந்து கதைய மாத்துன மாரிலாம் இருக்கிற மாரி தெரியல. ப்ராப்பரான ரீமேக் மாரி தான் இருக்கவும் செஞ்சுச்சு. மேபி அரசியல் டயலாக்ஸ் ஆனா எக்ஸ்ட்ரா வந்து இருக்கலாம். மத்தபடி கதை ஃப்ளோவா வந்து பார்த்தீங்கன்னா, பவன் கேசரி படத்துக்கான அதே கதை தான் அப்படிங்கிறது, இந்த ஒரு சாங்க பார்க்கும்போது தெரியவும் செய்யுது. இன்னொரு முக்கியமான விஷயமே இந்த ஒரு ஜென்9 திரைப்படத்த இருக்கவும் செய்யுது. அத பெருசா யாரும் வந்து பேசவும் செய்யல. ஜென்9 படத்துக்கான ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மென்ட் தளபதி 69 அப்படி சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்னூத் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நேம் வந்து போட்டிருக்குமே தவிர்த்து, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அப்படி சொல்லிட்டு போட்டிருக்க வந்து மாட்டாங்க. அண்ட் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணும்போதும் அதே மாரி தான் இருக்கவும் செய்யும். தளபதி கீழ வந்து ஜென்9 டைட்டில் கார்டு அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ஹை ஸ்னூத் அப்படி சொல்லிட்டு தான் போட இருக்கும். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஹை ஸ்னூத் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்க வந்து மாட்டாங்க. அதுக்கப்புறமா தளபதியுடைய பர்த்டே ஷா ஒரு கிளிம்ஸ் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோர் அப்படி சொல்லிட்டு. அங்க வந்து அந்த ஒரு வீடியோல எங்கேயுமே வந்து ஹை ஸ்னூத் ஃபிலிம் இல்ல ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஹை ஸ்னூத் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்க வந்து மாட்டாங்க. அண்ட் அனிருத் மியூசிக்கெல்லாம் வந்து போடுவாங்க. பட் ஆனா ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஹை ஸ்னூத் இல்ல வெறும் ஹை ஸ்னூத் கூட வரவங்க இருக்காரு. கடைசியா அந்த ஒரு வீடியோ முடியும்போது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் கிரெடிட்ஸ்ல வந்து அந்த ஒரு இது வந்து வரும். மேல வந்து தளபதி, கீழ வந்து ஜென்9 அதுக்கப்புறம் ஹை ஸ்னூத் அப்படி சொல்லிட்டு போடவும் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அந்த ஒரு வீடியோ ஸ்டார்ட்டிங்லயே வெறும் டைரக்டர் பை ஹை ஸ்னூத் அப்படி சொல்லிட்டு தான் வரவும் செய்யுது. ஸோ இதுலயே வந்து கன்ஃபார்ம் தான் ஜென்9 திரைப்படம் ரீமேக் அப்படிங்கிறது. ஸோ ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை ஏன் போடல அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பா ஹை ஸ்னூத் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கலாம். பட் ஏன் ரிட்டன் அண்ட் டைரக்டர்ன்னு போடாம வெறும் டைரக்டர் பை ஹை ஸ்னூத் அப்படி சொல்லிட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியவும் செய்யல. ஸோ படமா பார்க்கும்போது தான் தெரியவும் செய்யும். என்னென்ன விஷயங்கள்லாம் மாத்திருக்காங்க. இல்ல அதே படத்தை அப்படி எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது படமா பார்க்கும்போது தான் நம்மளுக்கும் தெரியவும் செய்யும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.